அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு மை சேனல் லஸ்ரா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே இங்கே எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்திருப்பேன். புதுசாக வந்து பெட் வந்து வாங்கினதா அதை பற்றி வந்து ஷார்ட்ஸாக சொல்லி முடிச்சாச்சு. இருந்தாலும் ஓகே, லாங் வீடியோக்காக நான் இதை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஞாபகமே இல்லை இந்த வீடியோ நான் லாங் வீடியோக்காக எடுத்தது. அதுக்கப்புறம் கேலரியில் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கே, வீடியோஸ் எல்லாம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கே, டெலீட் பண்ணலான்னு பார்க்கும்போது நான் இதை எடுத்து வச்சுருந்தேன். சரி, அதை இது பண்ணாமல் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவும் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, அடுத்தடுத்து புதுசு புதுசாக நம்மளும் ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாளாக என்னோடய பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஹார்டாக ஆகிடுச்சு. ஹார்டாக ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா டபால்னு வெடிக்கிற லெவலுக்கு வந்துருச்சு. அது படுத்தாலே நம்மளுக்கு தெரியும், உடம்பு வலி வரும், தலைவலி வரும். ரொம்ப அதில் வந்து எப்படா மாற்றுறதுன்னு இருக்கும்போது ஒரு இந்த ஆஃபருமே வந்துச்சு. நம்ம காரைக்கால் லெமன் ட்ரேடர்ஸில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிருந்தாங்க. பழைய மெத்தையை கொடுத்துட்டு நீங்கள் புது மேட்ரஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சமயம் நம்ம இது பண்ணால் தான் உண்டு அப்படின்ட்டு நாங்கள் ஒரு பட்ஜெட்டுமே போட்டிருந்தோம். இந்த பட்ஜெட்குள்ளே பெட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்ஜெட்டுக்கும் கரெக்டாக வரணும். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சும் பண்ணணும். இங்கே காரைக்காலில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. எல்லா கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களா மெத்தையெல்லாம் அப்படின்னு தெரியாது இல்லையா? இப்போ நம்ம புதுசாக ஒரு பெட்டு வாங்குகிறோன்னா பழசை என்ன செய்கிறது? அதை தூக்கி வேஸ்ட்டாக குப்பையில் போடுறதா இருந்தாலுமே அது வந்து அது வேஸ்ட்டு தான். யாருக்காவது அது யூஸாகவும் இருக்கணும். அதே சமயம் அதை மாதிரி ஒரு பெரிய விஷயத்தெல்லாம் தூக்கி என்ன இது பண்ணுறதுனே தெரியாது. அப்போ இந்த ஆஃபர் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து நம்மளுக்கு அந்த பழைய மெத்தையை மாற்றுறதுல நம்மளுக்கும் ஒரு லாபம் இருக்குது இல்லையா? அது வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரேட்டுமே பண்ணுவாங்க. நான் கூட ஷார்ட்ஸில் அந்த வீடியோவை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தீபாவளிக்கு அப்புறம் இந்த ஆஃபர் இருக்காதுன்னு வேறு சொன்னாங்க. அம்மா தான் வந்து ரொம்ப சொல்லியிருந்தாங்க இந்த ஷாப்பில் வந்து இது மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. சரி, பார்த்தோம், பிடிச்ச மாதிரி இதாக இருந்தது. ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் அளந்து எடுக்காமல் நாங்கள் போயிட்டோம். நாங்கள் சும்மா விசாரிக்கிறதுக்காக போணுச்சு, வாங்குற மாதிரி ஆகிடுச்சா. அங்கே என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு பெட்டு வந்து 4 இன்ச்சஸ்க்கு தான் இது பண்ணோம். இங்கே பட்ஜெட்டுக்கும் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு 4 இன்ச்சுக்கு வந்து எடுத்தோம். அது என்னென்னா நீளம், பெட்டை விட நீளம் அதிகமாக இருந்ததுனால அதை மறுபடியும் எடுத்துக்கிட்டு போயிட்டு திரும்ப வந்து நாங்கள் வாங்கின பெட்டோட 1 இன்ச்சு அதிகமாகவே எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சைஸ் தான் இந்த கட்டிலுக்கு வந்து கரெக்டாகவும் இருந்துச்சு. அப்போ நாங்கள் போட்ட பட்ஜெட்டுக்கு அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருந்தது. பட் பழைய பெட்டோட வெயிட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் லெஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டோன்னு வைங்களேன். ஆனால் அது கொஞ்சம் நல்லாவே இதாக இருந்தது. நிஹாலுக்கு இந்த பெட்டை விட நம்ம பெயின் ரிலீஃப் பெட்டு இருக்கும் இல்லையா, சாஃப்டாக வந்து அந்த மேட்ரஸ் வந்து நல்ல உயரமாகவும் இருக்கும், படுத்தா புஸ்ஸுன்னு அமுங்கிடும். அதுதான் ரொம்ப ஆசை வாங்கணும் அப்படின்ட்டு. பட் இப்போ இருக்கிற பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு அது சரிப்பட்டு வராது. இப்போ இதை நம்ம மாற்றிக்கலாம், இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. பட் இதுவுமே அவருக்கு ஓகே தான். கொஞ்சம் உயரமாக இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ஓகே, பிடிச்சி தான் போயிருந்துச்சு ரொம்பவா. அப்புறம் பில்லோ கொடுத்தோன்னே ஜாலியாக தான் இருந்துச்சு. அவன் தான் வந்து பார்த்திங்கனாக்கா டிரான்ஸ்போர்ட் எதுவுமே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வீட்டுக்கு வந்து ரூட்டு சொல்லி அவர் தான் வந்து கொண்டு வந்து வீட்டை வந்து விட்டார். அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம். எல்லாமே பழகணும், பிள்ளைங்க வந்து ஆம்பளை பிள்ளைங்க எல்லா விஷயத்துலையும் பழகி வரணும். வெளி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். ஆம்பளை பிள்ளைங்களாம் சரி, பொம்பளை பிள்ளைங்களாமே சரி, எல்லாருமே வந்து எல்லா விதத்துலேயும் பழகி வந்தால் தான் தெரியும் இல்லையா? அன்றைக்கி அவர் வந்து அந்த வண்டியில் வந்து ஒரு ரூட் சொல்லி கொண்டு வந்து விட்டது எனக்கு ஓகே, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஓகே, நம்ம பிள்ளை ஓகே இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறான் அப்படின்ட்டு. பெட்டெல்லாம் மாற்றி கொண்டு வந்து வச்சாச்சு. அப்புறம் லஞ்ச் வேலை இருந்ததா, அதை முடிச்சுட்டு வந்து ஓப்பன் பண்ணலாங்கிறதுக்காக நிஹாலுக்கு இது பண்ணலை. ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறா, எப்போ சீக்கிரம் லஞ்ச் வேலை முடிப்பீங்க, எப்போ சாப்பிட்டு முடிப்பீங்க, இதை ஓப்பன் பண்ணணுன்ட்டு. வளர்கிறாங்க பிள்ளைங்க இருந்தாலுமே இந்த மாதிரி சில ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு ஒரு இது வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து சின்ன பிள்ளையாகிடுவாங்க. சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுங்கள், பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்குமே பெரிய பிள்ளையாயினாலும் நமக்குமே இருக்கும் தானே. அந்த மாதிரி பிள்ளைங்களை என்ன சொல்ல முடியும். சரி, பெட்டை வந்து கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுறதா இருக்குது, அதனால் அவனை ஹேண்டில் பண்ண விடலை. நானே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் பில்லோ வந்து நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லி அதையுமே அவர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தார். நம்மளுக்கே ஒரு ஆர்வம் இருக்கும் ஏதாவது புதுசாக பண்ணும்போது. சின்ன பிள்ளைங்க தானே, அவங்களுக்கும் அந்த ஆர்வத்தை வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது இல்லையா? சரி, அவன்ற ஆசைக்கு அந்த பில்லோ மட்டும் ஓப்பன் பண்ணட்டும். ஏன்னா இது எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா எனக்கே வந்து கொஞ்சம் அந்த கவர்லாம் அழுத்தமாக இருந்துச்சு கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து நம்மளே வந்து சரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே திட்டுனா கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கும் கஷ்டம், நம்மளுக்கும் கஷ்டம். அதனால் ஒரு ஆசைக்கு இதை கட் பண்ணியாச்சு. அதனால பவுன்ஸ் ஆகுனுச்சு அந்த பில்லோ. அந்த பெட்டில் போட்டு நான் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போடுறேன்னு சொல்லிட்டு தூக்கி போடவும் பவுன்ஸ் ஆகிடுச்சு.
இன்னும் தீபாவளிக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அது வரைக்கும் தான் இந்த ஆஃபருமே போயிட்டுருக்கு. காரைக்கால்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை காரைக்கால் சுற்று வட்டாரத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, சர்ச் ஸ்ட்ரீட்டில் இருக்க எம்எம் ட்ரேடர்ஸ் வந்து பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து பழைய பெட்டை வந்து இது பண்ணிக்கலாம். ஆஃபரில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் நீங்களுமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பெட் வந்து பழசாக தான் இருக்குது, அதை மாற்றணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுமாதிரி கட்டில், ஃபர்னிச்சர் எல்லாமே வச்சுருந்தாங்க, பீரோ இதெல்லாமே. நான் ஆன்லைனில் இதுக்கு முன்னாடி கட்டில் இந்த பெட்டு பார்த்துட்டு இருந்தேன். கிங் சைஸ், குயின் சைஸ் அந்த மாதிரி பெட்ஷீட்டுக்குமே வரும் தெரியுமா, டபுள் சைஸ் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கிங் சைஸ், குயின் சைஸ்னால் என்னென்னு, ஏன்னா சிங்கிள் பெட்டு டபுள் பெட்டு இதுதான் எனக்கு தெரியும். என்னென்னா தெரியலன்னு ஒத்துக்கணும் இல்லையா. கிங் சைஸ்னால் என்ன, குயின் சைஸ்னால் என்ன, எப்படி இருக்கும், அதாவது நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம், பட் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும்னு எனக்கு அப்போ தெரியாது தான். ஆக்சுவலாக நாங்கள் போயிட்டு தான் அப்புறம் பார்த்தா அது நல்ல அகலமாக அந்த கட்டிலோட இது வந்து அப்படி இருக்குது. ஏன்னா வந்து தெரியாதுன்னு ஒத்துக்கணும். சில விஷயங்களை வந்து நம்ம போய் நெருங்கி பார்த்தா தான் ஒரு சில விஷயங்கள் தெரியும் இல்லையா. அந்த மாதிரி தான் அன்றைக்கி அந்த கட்டில் விசாரிச்சுட்டு இருந்தேன். ஃபர்னிச்சருமே அது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி சோஃபா செட் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு முடிச்சாச்சு. இதுவுமே ஒரு ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். ரூமை க்ளீன் பண்ணுறதுன்ட்டு லீவில் பண்ணலான்ட்டு 4 இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதோட வீடியோ தான் இது. இது வந்து கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்தது. அதை அப்படியே ஒன்றா இது பண்ணி செல்ஃபுக்கு கவராக யூஸ் பண்ணிட்டாச்சு. ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டலாண்டா அதெல்லாம் பிரிச்சிக்குது. பட் இந்த மாதிரி இருக்கட்டுமே, நம்ம வேணால் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அது தூசியாக இருந்துச்சுன்னா தட்டிட்டு இது பண்ணிக்கலான்னு அதாவது 12 மந்த்ஸுக்கும் இருக்கும் இல்லையா, 6 கேஷ் ஷீட் இருக்கும். அதை அப்படியே நீட்டமாக இது பண்ணி அப்படியே போட்டுட்டேன். அது கரெக்டாகவும் வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அடசல் சேர்ந்துடுச்சு அப்படின்னு. மழை காலத்தில் கண்டிப்பாக வந்து ரூமு இல்லை நம்ம யூஸ் பண்ணுற இதை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், தூசி அடையாமல். ஏன்னா அப்போ தான் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். வெயில் காலத்தில் ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷனாக இருக்கும், மழை காலத்துலேயும் இந்த தூசினால் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும். ஸோ மழை காலத்துக்கு முன்னாடி ஒரு தடவை க்ளீன் பண்ணிடணும்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் தான். இந்த கிளாஸ் செட்டு பாக்ஸை பாருங்களேன், பேரோடு அப்படியே இருக்குது. இது என் கல்யாணத்துக்கு வந்தது. அந்த கிளாஸில் வந்து வேணுங்கிறத எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதிலே நான் வச்சிடுவேன். ஏன்னா இங்கே வந்து சேஃபாக இல்லை வெளியே வச்சு யூஸ் பண்ணுறது. அதனால் எடுத்துகிட்டு நான் இதிலே வச்சு யூஸ் பண்ணேன். அந்த பாக்ஸ் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே அந்த பேரும் அழியில், அந்த பாக்ஸ் அழியில் வீடு வீடாக ஷிஃப்ட் ஆகி வந்துட்டுருக்கு. இது ஒரு இது மட்டும் தான் இப்போதைக்கு செட் இருக்குது, பார்த்துக்க எல்லாமே எடுத்துட்டேன். அண்ட் இந்த ஒரு கப்பு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் செட்டோடது. இந்த டின்னர் செட்டு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தான் நினைக்கிறேன். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஜுவல்ஸ் வாங்கும்போது மாயவரம் எல்கேஎஸில் தான் ஜுவல்ஸ்லாம் வாங்கினோம். அப்போ அதுக்கு வந்து ஒரு டின்னர் செட்டு, அப்புறம் பிரெட் டோஸ்டர் எல்லாமே கிஃப்ட் பண்ணாங்க. அதில் எல்லாமே எடுத்தாச்சு. இந்த பவுல் மட்டும் கொஞ்சம் புதுசாக அப்படியே இருந்தது. அது ஏதாவது பிள்ளைங்கள்லாம் வந்தால் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொட்டி இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த டின்னர் செட்டில் இது மட்டும்தான். ஆனால் அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே வீடு வீடாக வந்துகிட்டு இருந்து, இந்த வீட்டில் தான் பெருநாக்காகலாம் நான் வந்து எல்லா செட்டையுமே வெளியே எடுத்தேன். அதனால் பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சின்ட்டு பெரிய பாக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இதை மட்டும் வச்சுருக்கேன். இதையுமே வந்து ஒரு இதாக பாக்ஸோட இது மட்டும் இருக்கட்டும், ஏன்னா இது நல்லா இருக்குது, அப்படியே இருக்கட்டும், நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துக்கலான்ட்டு பாக்கி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வீட்டை சுத்தம் பண்ணணுன்னா பார்ட்டாக பிரித்து தான் சுத்தம் பண்ணணும். ஏன்னா வந்து ரூம்னா ரூம், இப்போ 2 ரூம் இருக்குன்னா 2 ரூமையுமே ஒரு இதாக வச்சுக்கவும் முடியாது. ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு அது மாதிரி பிரித்து வச்சு செஞ்சிட்டோன்னா ஈஸியாகிடும். ஹால்லாம் வந்து இது பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் அன்றைக்கி என்னென்னு பண்ணேன்னா, ஹால்லாம் ஒட்டடை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ரூமுக்கு இது பண்ணிவிட்டு, ரூம் இடையில க்ளீன் பண்ணதுனால நான் அதில் கை வைக்கல. அது அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுனால. இந்த பெரிய ரூமில் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. அதனால தான் ரொம்ப இதாக இருந்தது. செல்ஃபில் அடைச்சிட்டு இருந்தது எல்லாமே எடுத்துகிட்டு, இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா கிளாஸ் மகனே வச்சுருக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இதை ஓப்பனே பண்ணல. இந்த வீடு பண்ணல, இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தப்பையும் இது ஓப்பனே பண்ணல. இதில் வந்து கப்பு, கிளாஸு இதெல்லாமே இருக்குது. பட் இதை பிரித்தா திரும்பி இது பண்ணி வைக்கிறது கஷ்டம். ஷோகேஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது எல்லாமே அடுக்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னொரு வீட்டில் நாங்கள் இருக்கும்போது. பட் இங்கே ஓப்பனாக இருக்கிறதுனால அது வந்து கீழே விழுந்து ப்ரோக் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் அது அப்படியே இருக்குது. அப்புறமா எதுக்காவது தேவைப்படுதுங்கிறனாக்கா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ சுத்தம் பண்ணி கொஞ்சம் வச்சிட்டோன்னு வைங்களேன், அப்புறம் நோன்பு வந்து இப்போ சீக்கிரமாக வர மாதிரி தானே இருக்குது. இப்போ இன்னும் முன்னாடியே நோன்பு வந்துடும். அப்போ அங்கே க்ளீன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மழை காலத்தில் ஒரு தடவை க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நோன்பு வந்து அப்படியே இருக்க பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வந்துடும். மழை காலம் வெயில் காலம்னு இல்லாமல் அப்படியே வந்துடும். பட் மழை சீசன்லேயுமே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுட்டா எந்த ஒரு அலர்ஜி இன்ஃபெக்ஷனும் இருக்காது. பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா, பெரியவங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அப்பப்போ சுத்தம் பண்ணிடுறது நல்லது. தூசி அடையாமல் இருக்கும், நம்மளும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். நோம்புலையும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இது பண்ணேன். இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நான் எடுக்கவே இல்லை இந்த ரூமில். இது வந்து பீங்கா செட்லாம் இருக்குது, எடுத்தால் கொஞ்சம் இப்போ சரியாக வராது. அது லாஸ்ட்டாக நோம்பு அப்போவே பார்த்துக்கலான்ட்டு வச்சுட்டேன். பாக்கியை மட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு.
லீவ்ல நிஹால் வீட்ல இருக்கும்போது ஏதாவது 1, 2 ஹெல்ப் பண்ணுவான் தான், இல்லாம இல்ல. பட் வந்து வெளிய அங்கங்க போயிட்டு அந்த ரூம விட்டு நவராதுங்க பிள்ளைங்க. அதிகமா இப்ப நிஹால் எங்கேயுமே நான் வெளியில இது பண்றதில்ல. லீவு இருந்தாலுமே அசைன்மெண்ட் இந்த தடவ ஃபுல்லா இருந்ததுனால நவரல நிஹால். ரூம்லயே இருந்துட்டான். அதனால தான் எனக்கு எல்லா வேலையுமே கொஞ்சம் இதாயிடுச்சு. நான் என்ன நினச்சேன்னா, பீரோ, கண்ணாடிலாம் வந்து ரொம்ப தூசியா இருக்கு. எல்லாமே வந்து தொடச்சிரணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொன்னா ஈஸியா இருக்கும்னு நெனச்சேன். ஏன்னா வந்து ஒரு ரூம்லயே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு வேலையுமே முடியாது. நம்ம கத்திக்கிட்டே தான் இருப்போம் பிள்ளைங்க கிட்ட. அது எல்லாருக்குமே வழக்கமா உள்ளது தான். பிள்ளைங்க இருக்காங்கன்னா நம்ம பேச்ச கேட்கவே மாட்டாங்க. அவங்கலாம் ஏதாவது ஓகே நவந்துக்கிட்டு இது பண்ணாலும், நம்ம சொல்லிட்டோம்னா செய்யவே மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கே உள்ள குணம் தான் அது. அதனாலேயே என்னமோ அந்த லீவு ஃபுல்லா எனக்கு இதா போயிடுச்சு இல்லையா? அவன அனுப்பிவிட்டு அன்னைக்கு ஸ்கூல் எப்போ ரீஓப்பன் பண்ணாங்களோ அன்னைக்கே இந்த வேலைய நான் ஆரம்பிச்சுட்டேன். ஆனா ஒண்ணு ஒண்ணு ஹெல்ப் பண்ணுவான். அவனுக்கு இந்த கிளீன் பண்றது இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும். பட் ஒர்க் அவனுக்கு இதா இருந்ததுனால, அவனையும் நான் குறை சொல்ல முடியல. இந்த தடவ. இல்லாட்டி அவன் எல்லாத்தையுமே தொடச்சு வச்சுருவான். ட்ரெஸ்ஸிங் டேபிள், கட்டில் அந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா, அழகா நீட்டா வைக்கணும் அவனுக்கு. அது மட்டும் அவங்க பார்ட்னர் மாரி வந்துடுச்சு அதுக்கு. நீட்டா அப்படியே அசையாம இருக்கணும், ஆடாம அசையாம ஒவ்வொன்னும் அப்படியே இருக்கணும் அப்படிம்பான். நானுமே அந்த மாரி செய்வேன். பட் நம்மளுக்கு கிச்சன் வேலை அது இது எல்லாத்தையுமே வெளி வேலையும் பார்த்துக்கிட்டு, வீட்ல இருக்க வேலையும் பார்த்துக்கிட்டு, சுத்தம் பண்ணுற வேலையிலயும் இறங்கும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் அலுப்பா தெரியிற மாதிரி இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டை பொறுத்தவரைக்கும் நானும் அம்மாவும் தான் வெளியில் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரோமா, வெளி வேலையும் நடந்து வெளியில் போயிட்டு நமக்கு தேவையானதையும் வாங்கிக்கணும், எல்லா வேலையும் நாங்களே முடிச்சுட்டு வீட்லேயும் வந்து கிச்சன்லேயும் வேலை பார்த்துட்டு சுத்தம் பண்ணுற வேலையும் நம்மளே பார்க்கணுங்கும்போது கொஞ்சம் அதனால தான் எனக்கு அலுப்பாக போயிடுச்சு. அதனாலே வேற கூட சொல்லலாம், நிஹாலை மட்டுமே லீவில் சொல்ல முடியாது, எனக்கு என்கிட்டயே இருக்க அந்த டயர்டாக இருந்தது அலுப்பாக இருந்தது அப்படின்னும் சொல்லலாம். இப்போ பீரோ காட்டினேன் பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் நிஹாலோட இது எல்லாமே ஸ்டிக்கர் வாங்கினா அந்த பீரோவில் ஓட்டுறதுங்கிற ஒரு பழக்கம். ஆனால் அது அவன் பீரோவில் மட்டும்தான் ஒட்டணுன்ட்டு என் பீரோவில் நெருங்க விட மாட்டேன். எல்லா மாதிரி ஸ்டிக்கர் பீரோவை திறந்தா உள்ள லாக்கரோட அந்த இது முதற்கொண்டு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பான். இதை பாருங்களேன், இந்த மாதிரி நிறையா உங்களுக்குமே அனுபவம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ரூம் சுத்தம் பண்ணும்போது பழைய ஹேண்ட் பேக்ஸ்லாம் இருந்துச்சு. யூஸ் பண்ணாமல் வந்து அப்படியே வச்சுருந்தது. அதை எடுத்தால் அதுலேருந்து வந்த காயின்ஸ் தான் இது எல்லாமே. என்னம்மா சத்தம் கேட்குதுன்னு நானும்மா உருட்டி உருட்டி எல்லாத்தையும் பார்த்தா, காயின் உள்ளே இருக்கிற இதே தெரியல. அது என்னென்னா உள்ளே கிழிஞ்சிருக்கு துணி பேக்கில். அந்த இடுக்கு வழியாக போய் எல்லா காயின்ஸும் உள்ளே பூந்துட்டு இருந்திருக்கு போல். எடுத்தால் வந்து நிறைய காயின்ஸ் கிட்டத்தட்ட 65 ருபீஸோ என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய 1 ரூபி 2 ரூபி காயின், அப்புறம் 5 ருபீஸ் காயின் எல்லாமே வந்து எடுத்து என்னென்ன இருக்குதுன்னு நானும் எடுத்து வச்சுட்டேன். பட் கவுண்ட் பண்ணலை. நிஹாலுக்கு வந்து இந்த காயின்லாம் உண்டியலில் சேர்த்து வைக்கிறது ரொம்ப பிடிக்குமா, அவன் வரட்டும் அப்புறமா இது பண்ணிக்கலான்ட்டு வச்சுருந்தேன். எப்போவுமே இந்த மாதிரி இருக்கும். என்னென்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது எங்கேயாவது கை தவறுதலாக காயின்ஸாக இருக்கட்டும், இல்லை நோட்டு கூட அந்த மாதிரி வைப்போம் இல்லையா? எனக்கு எப்போவுமே வந்து நானும் அம்மாவும் வந்து எங்கேயாவது ஏதாவது கை தவறுதலாக பேக்கில் பணம்லாமே வச்சுருப்போம். அதை க்ளீன் பண்ணும்போது கிடைக்கும் 50, 100 அந்த மாதிரி நிறைய காயின்ஸ், அது நோட்டு இதெல்லாமே கிடைக்கும். இந்த தடவை கலெக்ஷன் பார்த்திங்கன்னா, ரூம் க்ளீன் பண்ணதுக்கு என்னமோ வந்து இது கொடுத்த மாதிரி காயின்ஸ் நிறைய கிடச்சிது இந்த பேக்லேருந்து. சரி பாட்டியை சொல்லிட்டு நீ ஃபுல்லாக வந்தோடனே அவன் உண்டியலில் இது பண்ணி கொடு, அவனுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு ரொம்ப அந்த காயின்ஸ்லாம் உண்டியலில் சேர்த்து வைக்கிறது அது பண்ணுவான். நிறைய சேர்த்து வைப்பான். ஆனால் எடுத்துருவான். கரெக்டாக அது எதுக்காச்சும் தேவைப்படுற மாதிரி இருக்கும், எடுத்துருவான்னு வைங்களேன். பிள்ளைங்களுக்கு அது ஒரு இதாக இருக்கும். நம்மளும் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் இதெல்லாம் அந்த சின்னதுலேருந்து நம்மளாம் கொண்டு வந்தோம்னாக்கா, அவங்க வளர வளர அந்த பணத்தோட இது அவங்களுக்கு புரியும். சேவ் பண்ணணும், நம்மளுக்கே தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காகத்தானே நம்ம வந்து இந்த உண்டியலில் பிள்ளைங்களுக்கு காயின்ஸ் போட்டு வைக்கிறது, நோட்டாக இருக்கட்டும் காயின்ஸாக இருக்கட்டும் சேவ் பண்ணி வைக்கணுங்கிறது நம்ம சொல்கிறோம். அதில் அவங்களுக்கு ஆர்வமும் வந்துடும். நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்குமே அந்த ஆர்வம் வந்துடும். எவ்வளோ இது பண்ணது நிஹாலுக்கு ரொம்ப இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சேர்ந்துருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தேவைக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நானுமே ஓகே அவனுக்கு ஒரு இதாக இருக்கும்ன்ட்டு நான் வெளியில் போயிட்டு வந்து காயின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் பேலன்ஸாக அந்த உண்டியல்லையே போட்டு வச்சுடுவேன். அன்றைக்கி தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வெயில் அதிகமாக இருந்ததுனால சமையலுக்கு லீவ் விட்டாச்சு. ஆர்டர் கொடுத்துட்டோம் அன்றைக்கிங்க. மந்தி தான் ஆர்டர் கொடுத்துருந்துச்சு. காரைக்கால் ராயல் மந்தியில் தான் வந்து இப்போ கொஞ்ச நாள் இது பண்ணுறது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பைத்தல் மந்தியில் தான் வந்து மந்தி ஆர்டர் கொடுத்துட்ருந்தோம். நாங்கள் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த கடையில் இது பண்ணுறவங்க இருந்தாங்க. அதனால் அங்கேயே சொல்லி இது பண்ணுறது. ஆனால் பைத்தல் மந்திலையுமே சரி ராயல் மந்திலையுமே சரி மந்தி டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து பைத்தல் மந்தியில் வந்து டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம போய் வாங்குறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து நம்மளுக்கு டெலிவரி கொடுத்துட்றாங்க. வீட்டில் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்றதுனால நாங்கள் இவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துட்றது. பைத்தல் மந்தியில் ஆள் இல்லைங்கிறதுனால சரி ஓகே அது பண்ண வேணால் இங்கே வாங்கிக்கலான்ட்டு அன்றைக்கி வந்து தந்தூரி சொல்லிவிட்டு மந்திக்கு வந்து தந்தூரி சொல்லியிருந்துச்சு. நாங்கள் 4 பேருக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்ட்டு. அதுவே மிச்சம் தான் இருந்தது. ஹாஃப் பக்கெட் சொன்னது அதுவே கொஞ்சம் மிச்சமாக தான் இருந்துச்சு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாளாச்சு மந்தி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு. வீட்டில் மந்தி செஞ்சு ரொம்ப நாளாகிடுச்சு. போன வெட்டிங் டேக்குன்னு நினைக்கிறேன். அம்மா வந்து என் ஹபி ஊருக்கு வந்திருந்தப்போ வெட்டிங் டேக்காக வீட்டில் மந்தி பண்ணினது தான். அதுக்கப்புறம் மந்தியே வந்து வீட்டில் செய்யவே இல்லை. நானும் ஒவ்வொரு நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், ட்ரை லெமன்ஸ்லாம் இருக்குது வீட்டில் செய்யலாண்டா, அந்த ஒரு
ஒரு ஞாபகமே வரமாட்டேங்குது. மந்தி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதே இல்ல. வாங்கி நம்ம அடிக்கடி ஆர்டரும் பண்ணுவோம் தான். ஆனா இப்போ என்னன்னா கொஞ்ச நாளா மந்தி ஆர்டர் பண்ணுறதுமே கிடையாதா, இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு மந்தி வந்து ஆர்டர் கொடுத்துருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டதுனால என்னமோ டேஸ்ட் இன்னும் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ புள்ள வந்தோடனே அவனுக்கு சாப்பிட வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மலாம் இது பண்ணலான்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, உண்டியலில் காசு போடுறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த உண்டியல் வந்து சின்ன நான் வந்து சென்னையிலேருந்து வரப்போ ஒரு தடவை வாங்கிட்டு வந்தேன். அவன் சின்ன பிள்ளையில வாங்கி கொடுத்த உண்டியல். அந்த உண்டியலையே அவன் நல்லா பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். நம்ம சின்ன பிள்ளையிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உண்டியல்லாம் இருக்கும். அந்த ஒரு மாதிரி பொம்மை மாதிரி உண்டியல் பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். இதை விட இன்னும் மெலிசாக இருக்கும். அதில் வந்து நம்ம காயின்ஸ்லாம் போட்டு போட்டு அடிக்கி வைப்போம் இல்லையா. அதே மாதிரி ஸ்லேட் குச்சி இருக்குல்ல, நம்ம எழுதுவோம் இல்லையா, அதுக்குண்டு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். நான் அது வாங்கி எனக்கு வந்து அந்த சின்ன பிள்ளையில வாங்கி வச்சுருப்பாங்க வீட்டில். ஸ்லேட்டுக்கு உள்ள அந்த பல்பமாக அது வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஒரு பாக்ஸை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் நான் உண்டியலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் இந்த மாதிரி உண்டியல் இதெல்லாம் இது பண்ணுறதெல்லாம். இப்போவுமே பிள்ளைங்களுக்கு அதுக்குன்னே நிறைய இது வந்துருச்சு. உண்டியலுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா மாடலெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை இன்னும் நிஹால் பத்திரமா வச்சுருக்கிறதே ஓகே தான். அன்றைக்கி எல்லாம் முடிச்சுட்டு கடத்தூரில் கொஞ்சம் வேலை இருந்தது. இப்போ தீபாவளி நெருங்கிறதுனால கடத்தூர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜேஜேன்னு இருக்குது. எல்லா கடையிலையும் புதுசாக ரீஸ்டாக் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நல்ல இதாக ஓடுற நேரம் இல்லையா. நாங்கள் எதுக்கு இன்றைக்கி கடத்தூருக்கு வந்திருந்தோம்னு பார்த்திங்கன்னா, மளிகை சாமான் லிஸ்ட்டு கொடுக்குற வேலை இருந்தது. கொஞ்சம் சாமான்லாம் தேதி பிறந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லாம் கொஞ்சம் வாங்கி வைக்கிறதுக்கு வரும் இல்லையா, அதுக்கு தான் வந்திருந்தோம். அப்போ இந்த வளையல் கடையெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா, அந்த கொண்டை பஸ்ஸில் இதுக்கு முன்னாடி விற்பாங்க தெரியுமா, அப்படி ரோல் பண்ணி ஜாயின் பண்ணால் அந்த கொண்டை ஜிலேபி கொண்டை மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த கிளிப் இருந்தால் வாங்கலான்னு வந்தால் எல்லா கடையிலையும் ரீஸ்டாக் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. தீபாவளிக்காக கடையெல்லாம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல, இருந்தால் நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா, சரின்னு வந்தாச்சு. வந்துட்டு சாமானுக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்டு போகலான்ட்டு அந்த கொண்டை வந்து பார்த்திங்கன்னா அது இதாக இருக்கும் அப்படியே. ஏன்னா என்னோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஹேர் ஆகிறதுனால எனக்கு அந்த கொண்டை போடுறதுங்கிறது அந்த கிளிப்பு சரியாக வராது. ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு தான் அது இருக்கும். ஆனால் எனக்கு அது பிடிக்கும். பட் என்னோடய ஹேருக்கு அது போடவே வராது. சரி அது கிடைக்குதான்னு பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நிஹாலுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு கடத்தூர்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் தீபாவளி கடத்தருவெலாம் எப்படி இருக்குது, நீங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டிங்களா, தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்ட்டுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கங்கும்போது எனக்குமே கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதையுமே சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக இன்னொரு விளாகில் வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.